வணக்கம் தலைவா. வணக்கம் தலைவா. இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா, ஒரு மானங்கெட்ட மாமன், அவனோட தற்குறி ஃபேமிலி, அப்புறம் இவனுங்களுக்கெல்லாம் டஃப் கொடுக்கற மாதிரி ஒரு குட்டி குஞ்சானும் இந்த படத்துல இருக்கான். குஞ்சு, நீ சாதாரண குஞ்சு இல்ல. இப்படி ஒரு ஃபேமிலி படம் எடுக்கிறேங்கிற பேர்ல ஒரு கிரிஞ்சு படத்தை அழகா மடிச்சு நம்ம கையில கொடுத்த படம் தான் இந்த மாமன். அது ஒண்ணு இல்ல, கீழே போட்டுரு. சரி வாங்க படத்துக்குள்ள போவோம். படத்தோட ஸ்டார்டிங்ல பார்த்தா ஹீரோவோட அக்காவுக்கு குழந்தை இல்லைன்னு நம்ம ஊர் சீரியல்ல வர மாதிரி குத்தி காட்டி பேசிக்கிட்டு இருக்கோம் அந்த மாமியார். அடுத்த மாசம் திருப்பி வருவேன், பிரெக்னன்ட்டா இருக்கணும், என்ன செய்வேன்னு எனக்கு தெரியாது. மாமியார் பேசுறத பார்த்த நம்ம ஹீரோவோட அக்கா கொந்தளிச்சு நேரா போய் மாமியார் மூஞ்சல காரி துப்பாம வாந்தி எடுத்துருவாங்க அந்த அக்கா. இந்த இடத்துலதான் அந்த அக்கா 10 வருஷம் கழிச்சு ஒரு வழியா கர்ப்பமாகறாங்க. அடுத்த சீனு நேரா ஹாஸ்பிட்டலுக்கு போகுது. அங்க இவங்களுக்கு ஹெல்ப் பண்ண வர டாக்டர் தான் இந்த படத்தோட ஹீரோயின். என்ன அழகா இருக்கு, பாவாடை பார்த்தா பரபரப்பா இருக்கு, மாடர்ன் ட்ரெஸ்ல பார்த்தா ஒரு மார்க்க. அப்ப அங்க உள்ள டாக்டர் பார்த்துட்டு வயித்துக்குள்ள குழந்தை இல்லைன்னே சொல்லிடுவாங்க. ஆனா நம்ம ஹீரோயின் தான் இல்ல நான் ஹெல்ப் பண்றேன்னு சொல்லி அந்த குழந்தை இருக்கிறத கன்ஃபார்ம் பண்ணுவாங்க. ஆனா அந்த ஹீரோயினுக்கு தெரியாது, உன் ஹெல்ப்பால பிறக்க போறது குட்டி குழந்தை இல்ல, உன் வாழ்க்கையை கெடுக்க வந்த ஒரு குட்டி சாத்தான்னு. எனக்கு நானே வச்சுக்கிட்ட சூன்யம். அப்படி செக்கப்புக்கு வந்த இடத்துல நம்ம டாக்டர் ஹீரோயினை உசார் பண்ணிடுவாரு நம்ம வேலை வெட்டி இல்லாத ஹீரோ. உண்மையிலே இந்த படத்துல நம்ம ஹீரோ என்ன வேலை பாக்குறாருன்னே காட்டியிருக்க மாட்டானுங்க. ஒரு நாள் கூட அவர் வேலைக்கு போயே நம்மளால பார்க்க முடியாது. இன்னமும் வேலைக்கு போகாம இந்த வேலை தான் பார்ப்பேன் அந்த வேலை தான் பார்ப்பேன்னு திரியற. ஆனாலும் எப்படியோ பேசி டாக்டர் படிச்ச பொண்ணை உசார் பண்ணியிருப்பாரு. உனக்கு அமையுது, எனக்கு அமையல. அடுத்து அக்கா மாசமா இருக்கிறப்ப ஸ்டார்ட் பண்ண காதல 5 வருஷமா ஓட்டி கடைசியா கல்யாணத்துக்கு கொண்டு வந்துருவாரு. தம்பிங்க 2 பேரும் ரொம்பவே அட்வான்ஸா இருக்கீங்க. இதே சமயத்துலதான் இவங்க லவ் எப்படி 5 வருஷமா வளர்ந்துச்சோ அதே மாதிரி அந்த குட்டி குஞ்சானும் 5 வருஷத்துல வளர்ந்துட்டான். அவன் தான் அந்த லட்டு. இவனோட நடவடிக்கை வெளியில விட்டு பாருங்க, நல்லா சிரிக்கிறான் பாருங்க. உண்மையிலே பாத்தீங்கன்னா இந்த படத்துல அவனோட பேர் என்னன்னே சொல்லியிருக்க மாட்டானுங்க. பரவன் போறவன் எல்லாம் லட்டு லட்டுன்னு தான் சொல்லிட்டு இருப்பானுங்க. லட்டு குட்டில ஹலோ லட்டு சார், லட்டு. இந்த கல்யாணத்துல இருந்து தான் அந்த குட்டி குஞ்சானும் அந்த தற்குறி குடும்பமும் தன்னோட ஈவில் வேலையை ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. நீங்க என்னை கேட்கலாம், சும்மா லட்டுவை திட்டாத ப்ரோ, அவன் என்ன பிரச்சனை பண்ணான்னு. ஆனா இந்த படத்துல மொத்த பிரச்சனையுமே அவனாலதான். ஓ, எல்லாமே இவர்தானா? 5 வருஷமா லவ் பண்ண பொண்ணு மாமன் கல்யாணம் பண்ணிக்கலான்னு போறான். அது எப்படி ஒழுங்கா நடக்கலாம்? நான் இல்லாம என் மாமனுக்கு கல்யாணமா? இதோ வரண்டா பிரச்சனை பண்ண அப்படின்ட்டு குறுக்க வந்து உட்காரான் இந்த குட்டி குஞ்சன். இவன் வேற என்னை ரொம்ப டார்ச்சர் பண்றான்டா. வந்து உட்காந்துக்கிட்டு நான் தான் அத்தைக்கு தாலி கட்டுவேன், நான் தான் அத்தைக்கு தாலி கட்டுவேன்ட்டு வேற அடம் பிடிக்கிறான். ஒரு ஃபேமிலியா அந்த இடத்துல இவனுங்க என்ன பண்ணிருக்கணும், இந்த பயலை பிடிச்சி புடனையோட ஒரு தட்டு தட்டி பொச்ச மூடி ஸ்கூலுக்கு போடா அப்படின்னு நீ விரட்டி இருந்தீங்கன்னா அப்படின்னு சொல்லி விரட்டி இருக்கணும். அதை விட்டுட்டு குடும்பமே சேர்ந்து ஒரு தற்குறித்தனத்தை பண்ணி ஒரு செயினை எடுத்து கொடுத்து ஃபர்ஸ்ட் அவனை போட சொல்லுவாங்களாமா, நெக்ஸ்ட் மாமன் தாலி கட்டுவாராமா. இப்படி ஒரு உருப்படாத ஐடியாவை கொடுத்து அந்த கல்யாணத்தை நடத்தி முடிக்கிறானுங்க. இப்ப என்ன, கல்யாணம் முடிஞ்சிச்சு, அடுத்து என்ன, ஃபர்ஸ்ட் நைட்டு தான். அதுவாச்சும் ஒழுங்கா நடக்குதான்னு பார்த்தா அதான் இல்ல. இங்கேயும் குறுக்க இந்த கௌசிக் வந்தாங்கிற மாதிரி நான் மாமன் கூட தான் படுப்பேன் அப்படின்னு சொல்லி பிரச்சனை பண்றான் இந்த குட்டி குஞ்சான். இந்த சீனை பார்த்தோன்னே தான் வரும் பாருங்க ஒரு காண்டு. ஐஸ்வர்யா லட்சுமி மாதிரி ஒரு பொண்ணை கரெக்ட் பண்ணி 5 வருஷமா லவ் பண்ணி ஆசையா ஃபர்ஸ்ட் நைட்டுக்கு வந்தவனை வாழணும்னு ஆசையோட வந்தோட வாசல்லே நீ பாட்டி அமிச்சிட்டீங்களாடா பாவிகளா அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். அந்த பையன் அப்படி சொல்லும் போதே அவங்க பேரண்ட்ஸ் என்ன சொல்லியிருக்கணும், தலையிலேயே ஒரு கொட்டு கொட்டி வெளியே போடான்னு விரட்டி விட்டுருக்கணும். அதை பண்ணாம உள்ள கூட்டிட்டு போய் நடுவில் படுக்க வச்சுக்க சொல்றாங்க. அடுத்த சீன்ல வீட்டுல தான் நிம்மதியா இருக்க விட மாட்டாங்க. சரி ஹனிமூன் போயாச்சும் நிம்மதியா இருக்கலாம்னு பார்த்தா அது எப்படி நிம்மதியா இருக்கலாம், இதோ வரண்டா நான் குறுக்க அவனை சொல்லி நிறுத்துங்களேன்டா அப்படின்னு அங்கேயும் குறுக்க வந்து பிரச்சனை பண்ணி அந்த பிளானையும் க்ளோஸ் பண்ணி விட்டுறான். அடுத்து ஒரு காது குத்து ஃபங்க்ஷன் நடக்குது. அந்த ஃபங்க்ஷனும் ஒழுங்கா நடந்திருக்காது. ஏன்னா அந்த காது குத்துறதே நம்ம லட்டுக்கு தான். நம்ம குட்டி குஞ்சான் வழக்கம் போல காது குத்திக்க மாட்டேன்னு சொல்லி பிரச்சனை பண்றான். ஏன்டா காது குத்திக்க மாட்டேன்னு கேட்டா, மாமாவுக்கு குத்துங்க அப்பதான் நான் குத்திப்பேன் அப்படின்னு சொல்லுவான். நல்ல வேலை மாமா முஸ்லீமா எதுவும் பிறக்காம போனாரு. அப்படி பிறந்திருந்தா நம்ம மாமாவோட நிலைமை என்ன ஆயிருக்கும். அம்மனை கட்ட செக்அப் பண்ணிருக்கான்னு செக்அப் பண்ணும். இந்த சீன்ல தான் நம்ம ஹீரோட அக்காவுக்கும் நம்ம ஹீரோவோட பொண்டாட்டி, அதாவது இந்த படத்தோட ஹீரோயினுக்கும் ஈகோ கிளாஷ் ஆகி 2 தற்குறிங்களும் சண்டை போட்டுக்கும். அதுக்கான காரணம் என்னன்னா, ஹீரோயின் நம்ம லட்டுவை கவுன்சிலிங் கூட்டிட்டு போக சொல்லுவாங்க. அதை அந்த தற்குறி அக்கா என்னவா புரிஞ்சுக்கும்னா,
கூட சொல்றான். என் பையனை பைத்தியம்னு சொல்றியா நீ, அது எப்படி சொல்லலாம் அப்படின்ட்டு இந்த சண்டைக்கு நிக்கும். இந்த சண்டையில கோச்சிக்கிட்டு நம்ம ஹீரோயின் குடும்பத்தை பிரிச்சு வேற ஊருக்கு டிரான்ஸ்ஃபர் வாங்கிட்டு போயிருவாங்க. போடாப்பா போய் நல்லபடியா பொழைங்க. இப்பதான் அந்த லட்டு பயப்புல மாமா வேணும்னு அல்லது அடுத்த பிரச்சனையை ஸ்டார்ட் பண்ணிடுவான். அவன் இன்னும் திருந்தல மாமா. பொதுவா எல்லா குடும்பத்திலயும் பாத்தீங்கன்னா ஒரு குழந்தை அடம் பிடிச்சா ஒண்ணு அவங்க அம்மா வந்து சமாதானப்படுத்துவாங்க, அப்படி இல்லையா அவங்க அப்பா அடிச்சு சமாதானப்படுத்துவாரு. ஆனா இந்த யூனிவர்ஸ்ல பார்த்தா ஒரு ஊரே சேர்ந்து ஒரு குட்டி குஞ்சான சமாதானப்படுத்திக்கிட்டு இருக்காங்க. கிரிஞ்சுங்க, கிரிஞ்ச் ஆஃப் தி இயர் உங்களுக்கு அவார்டே தரலாங்க. இதெல்லாம் விட அந்த தற்குறியக்கா இன்னொரு பெரிய சம்பவம் பண்ணும் பாருங்க. லட்டு மாமாவை கேட்டு அடம் பிடிக்கிறான்னு மாமா செத்துட்டான்னு சொல்லி மாமா போட்டோவை வச்சு மாலையை போட்டுருவானுங்க. என்னடா போட்டா வச்சிருக்கீங்க? எங்க அப்பா எங்க? அப்பா கொண்டு போய் செய்ய வேண்டியதெல்லாம் செஞ்சாச்சு. அடுத்த சீன்ல நம்ம லட்டு குடும்பத்தோட போய் லாரியில விழுந்து உசுருக்கு போராடிட்டு இருப்பான். செத்துட்டானா? இல்லண்ணே, ஹாஸ்பிட்டல்ல வைத்தியம் பார்த்துட்டு இருக்காங்கண்ணே. செத்துருவானா? இதுக்கப்புறம் என்ன நடக்கும்ட்டு நீங்களே கெஸ் பண்ணிருப்பீங்க. வழக்கம் போல நம்ம தமிழ் சினிமால ஃபேமிலி படங்கள்னு வந்தாலே யாராவது ஒரு ஆள் அடிபடுவாங்க, உசுருக்கு போராடுவாங்க. அவங்கள லாஸ்ட்ல எப்படி காப்பாத்தி படத்தை எப்படி ஹாப்பி எண்டிங்கா முடிக்கிறாங்கிறதா கதை. அதே கர்மத்தை தான் இந்த படத்துலயும் பண்ணியிருக்கானுங்க. அது என்னன்னா, அதாவது பொண்டாட்டியை விட்டுட்டு லட்டுக்காக திரும்பி வந்த மாமா, அப்புறம் மெய்யழகன் படத்துல வர மாதிரி நம்ம மாமனாருக்கும் மருமகனுக்கும் நடக்கிற பேச்சுவார்த்தைகள், அப்புறம் பண்ணையாரம் பக்மணி படத்துல இருந்து சில சீன்களை ஆட்டைய போட்டு அதுல கொஞ்சம் சென்டிமெண்ட், அப்புறம் நம்ம கேலக்ஸி ஸ்டார் கேமியோ, அப்படி இப்படின்னு கிரிஞ்சு அடிச்சு படத்தை கிளைமேக்ஸ் வரைக்கும் தள்ளிட்டு வந்துட்டானுங்க. இந்த காரி மூஞ்ச கதையெல்லாம் ஒரு காவிய கதை மாதிரி இங்க வந்து சொல்லி அங்க டைமை வேஸ்ட் பண்ணுகிற. கிளைமேக்ஸ்ல பார்த்தா நம்ம ஹீரோயினுக்கு ரெட்டை குழந்தை பிறக்குது. ஏண்டா டேய், ஆல்ரெடி ஒரு குட்டி குஞ்சான் பிறந்ததுக்கே மாமா குடும்பத்தை பிரிச்சுட்டான், இப்ப 2 குட்டி குஞ்சான் பிறந்திருக்கானுங்க. இவனுங்க எப்படி வளர்ந்து வந்து மொத்த குடும்பத்தையும் பிரிக்கிறானுங்கிறத நம்ம மாமன் பார்ட் 2ல பார்க்கலாம். அதான் சரி. ஸோ லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன், அவ்வளோதான் இந்த ரோஸ்ட்டு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணிவிட்டு அப்படியே பக்கத்தில் ஹைப்னு ஒரு பட்டன் இருக்கும், அந்த ஹைப்பை தட்டி இந்த வீடியோவை கொஞ்சம் ஹைப் பண்ணி விடுங்க. உரிமையா தானே கேட்குறேன். அப்புறம் மறந்துடாம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நான் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். சோலி முடிச்சு போதும்பா, ஆஃப் பண்ணிக்கலாமா? இப்போ எப்படி ஆஃப் பண்ணுறோம் பாரு. தாகிடதா தித்த தித்த 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 தாகிடதா தாகிடதா தித்த தித்த தாகிடதா தித்த தித்த தாகிடதா தித்த தித்த விக்ரம் தித்த தித்த தாகிடதா தித்த தித்த தாகிடதா தித்த தித்த தாகிடதா தித்த தித்த தாகிடதா தாகிடதா தித்த தித்த 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 விக்ரம்.